நாங்கள் இது என்னது மஞ்சள் கொத்து மாதிரி இருக்கு, மஞ்சள் கொத்து வகையில் சேர்ந்தது இது. இஞ்சி கொஞ்சோண்டு முளைச்சிருந்துச்சி, அதை நம்ம தொட்டியில் வச்சு பார்த்தோம் எப்படி வருது அப்படின்னு. நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் கொஞ்சம் இளம் பயிராக இருக்குது. இது இந்தியாவில் தானே ஒரு காலத்தில் தானே வளர்ந்தது, இப்போ எல்லாமே தானாகவே பயிரிடப்படுகிறாங்க இதை. ஒரு அருமையான இஞ்சி இது, நல்லா இருக்கும், மருத்துவ குணம் உள்ளது வாய்ந்தது இது. இதோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா அல்லம், அர்த்தரகம், அத்திரகம், இளக்கோட்டை. இதன் அபூர்வ பெயர்கள்லாம் அத்திரகம், அஸ்தி, அந்தி என்பது இது பெயர்கள். இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் நல்லா பயிரிடப்படுகிறது. இது இன்னும் நல்லா முத்தணும், இந்த இஞ்சி நல்லா முத்தினால அப்புறம் மூடாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும். இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, உங்களுக்கு பிடுங்கும் அப்படின்னு இது பிடுங்க இன்னும் நிறையா இருக்குது. இது நிறையா போடுவோம் அப்படின்னு அடியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இஞ்சி உரப்பு அப்படி இருக்கனால எல்லாத்தையும் இந்த பொங்கலில் போட்டாலே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிடுறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணம். இந்த இஞ்சி தான் ஒரு நேரத்தில் இது சுக்காக மாறுறது. அது சில ப்ராசஸ் இருக்கிறதுல அது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது சுக்காக மாறும். அந்தளவுக்கு பெரிய மருத்துவ குணம் இருக்குது. அதில் ஒரு துண்டை எடுத்து மறுபடியும் இது முளைச்சி வைப்போம் அப்படின்ட்டு இதை மறுபடியும் அதில் அந்த தொட்டியில் வச்சுருக்கோம். நிறையா இருக்குது, நிறையா போடுவோம், அதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப நாள் ஆகும். இப்போ நான் வச்சே அது 7-8 மாதம் ஆகுது. ஒரு வருஷம் புதுசாக வந்தால் தான் இன்னும் நல்லா பயிராக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மஞ்சள் கொத்து மாதிரியே இருக்குது, மூங்கில் இலை மாதிரியே இதில் இருக்குது. அந்த அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இது நிறைய பயனுள்ளதாக தான் இருக்கும், பயனுள்ளதாக இது நிறைய. நமக்கு இஞ்சிலாம் அது நல்லா அஜீரணம், வயிற்று சம்மந்தப்பட்டது, செரிமான பிரச்சனை,